கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு தருகின்ற பாடம், அழைக்கப்பட்ட நிலையில் நான் யார். இன்று முதல் வாசகம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 முதல் 31 வரை இறைவசனங்களிலே, அழைக்கப்பட்ட நீ எந்த நிலையில் இருந்தாய் என்பதை எண்ணிப்பார். நீ ஞானியா, உயர்குடி மகனா? இல்லையே. நீ பெருமை பாராட்டாத படிக்கு மடமையாய் இருந்த உன்னை அழைத்து நான் ஞானியாக்கி இருக்கிறேன். எனவே நீ பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் இயேசுவை குறித்து மாத்திரம் பெருமை பாராட்டு, உன்னை குறித்து அல்ல. காரணம், மீண்டும் நீ அழைக்கப்படும் முன் எந்த நிலையில் இருந்தாய் என்பதை நன்றாக எண்ணிப்பார். இதைத்தான் இன்றைய நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 25 14 முதல் 30 வரை இறை வசனங்களில, ஒரு தலைவன், வீட்டு உரிமையாளர் தன் பணியாளர்களை அழைத்து, நான் வெளிநாடு போறேன், உங்களுக்கு கொஞ்சம் தாளந்துகளை தந்துட்டு போறேன்னு கொடுக்கிறார். ஒருவனுக்கு 5, இன்னொரு 2, ஒருத்தனுக்கு 1. திரும்பி வந்து நீண்ட நாள் வந்து கணக்கு கேட்கும் பொழுது 5 பெற்றவன் 10ஆகவும், 2 பெற்றவன் 4ஆகவும், 1 பெற்றவன் சொல்லுகின்றான், நீர் விதைக்காத இடத்துல அறுவடை செய்கிறவர், தூவாத இடத்தில் சேகரிப்போன்னு தெரியும், அதுல உங்க பைசாவை அதையே வச்சிருக்கேன், பெற்றுக்கோன்னு சொல்றேன். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இவனை இருளில் தள்ளுங்கள், அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல அவனை பூட்டி வைங்க, அதை நரகத்தில் தள்ளுங்கன்னு சொல்றார். நமக்கு தரும் பாடம் என்ன? அன்பானவர்களே, மனித அறிவு அதன் எல்லைகளை தாண்டி பயணித்தால்தான் ஞானத்தோடு பயணிக்கிறோம்னு அர்த்தம். மனித அறிவுக்குள்ளாக நாம் பயணிக்கும் பொழுது உலக பெருமையும் நான் என்ற அகந்தையும் நமக்குள் குடிக்கொள்ளும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பணி செய்கின்ற இடங்களில, அது அலுவலக பணியாக இருக்கலாம், ஆன்மீக ஜபக்கூடங்களாக இருக்கலாம். நான் ஆன்மீக ஜபக்கூடங்களை குறித்து சொல்லுகிறேன். காரணம், நான் ஒரு பொதுநிலை ஊழியன் என்பதனால். முதிர்ந்த ஊழியர்கள் வந்து இருப்பாங்க, 15 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம். நம்ம அப்பதான் போய் அந்த பணியில சேர்ந்து இருப்போம். அவர்கள் செய்கின்ற ஆன்மீக காரியத்திலே காட்டுகின்ற குளறுபடிகளை, அவர்கள் பங்கு கொள்ளும் விதத்தை நாம் அவர்களுக்கு எச்சரிக்கும் பொழுது, நீ யார் என்னை சொல்லுவதற்கு? நாங்க எப்பவுமே இருக்கிறோம், நாங்க என்னமே பண்றோம், நாங்க எப்படி நிறைஞ்சோம், எப்படிலாம் பண்ணணும், சரித்திரம் பேசுவார்கள். அதனால்தான் தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுவார், உன் பாட்டி கதைகளெல்லாம் விட்டு தள்ளு, இப்ப நடக்கிறத பாருங்க. அன்பானவர்களே, இங்கு ஏன் இவர்கள் இப்படிப்பட்ட ஊழியர்கள் நான் என்ற உலக அறிவில் இருப்பதனால் இது நல்லதுக்கு தானே சொல்றாங்க, நம்ம செய்த தப்புதானே என்று உணர்ந்து கொண்டால் ஞானம் பெறுவார்கள். இல்லையே, உலக அறிவிலே வளர்ந்து உலக அறிவிலே இருந்து இருளுக்குள் தள்ளப்படுவார்கள். இதில் யாருக்கு நஷ்டம்? கேட்பதை புரிந்து கொண்டு நல்லதுக்கு தானே என்று எடுத்துக்கொண்டால் நல்லது. இல்லையே, நான் என்ற அகந்தை, நான் என்ற பெருமை, இவர்கள் அழைக்கப்படும் பொழுது எந்த நிலையில் இருந்தோம் என்பதை மறந்து போனவர்கள். இப்பொழுது எனக்கு நிறைந்த அபிஷேகம், 20 வருட ஊழியம், என்னை விடவா நீ பெரிது என்று கேட்கும் பொழுது ஞானமற்றவர்களாய், தங்கள் உலக அறிவை தாண்டி பயணிக்க இயலாதவர்களாய் இருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் இயேசுவை குறித்து மாத்திரம் பெருமை பாராட்டு, உன்னை குறித்து அல்ல. மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கையிலும் கணவன் மனைவி உறவு, அப்பா அம்மா பிள்ளைகள் உறவு, இதுல முதியவர்களுக்கு என்று நாம் பணிந்திருக்க வேண்டும் என்பது இறை கட்டளை. நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் சொல்லித்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அன்பு இல்லாத அதிகார கட்டளைகள் உலக அறிவின் கட்டளைகள், ஞானமற்றவை. எனவேதான் உலக அறிவை தாண்டி நாம் பயணிக்க வேண்டும். அதற்கு தேவை ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை நாம் ஆவியினாலும் ஜபத்தினாலும் இறைவார்த்தையினாலும் திருப்பலியிலும் ஒப்புரவு அருட்சாதத்திலும் பங்கு கொண்டு அதை பலுகி பெருக செய்ய வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நன்று நன்று நல்ல ஊழியனே, சிறிய காரியத்தில் நீ பொறுப்பாய் இருந்தாய், உன்னை பெரிய காரியங்களுக்கு அதிகாரி ஆக்குவேன் என்பார். எனவே அன்பானவர்களே, ஆன்மீக காரியத்திற்கு அழைக்கப்பட்ட ஊழியர்களானாலும் சரி, குடும்ப நிலையில் அழைக்கப்பட்ட கணவனோ மனைவியோ அதிகாரிகளோ யாராக இருந்தாலும் சரி, அருட்பணியாளர்களோ அருட்சகோதரிகளோ யாராய் இருந்தாலும் சரி, நாம் அழைக்கப்பட்ட நிலையை எப்பொழுதும் மனதில் வைத்து, அழைத்தவர் இறைவன்,
நான் இப்பொழுது செயல்படுவது ஆவியினால், என்னால் ஒன்றுமில்லை, சகல பெருமையும் அழைத்தவருக்கே என எண்ணி நாம் தாழ்ந்து பணிந்து அர்ப்பணத்தோடு குடும்பத்தையும் நடத்த வேண்டும், இறைவன் பணியும் செய்ய வேண்டும் என்று இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பானவர்களே, இந்த நல்ல காரியத்திற்காக ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, யாவே தெய்வமே, உம் திருக்குமாரன் வழியாக எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம், வாழ்க்கையிலே நான் எந்த நிலையில் இருந்தாலும், எங்கிருந்து நான் வந்தேன், எவ்வாறு அழைக்கப்பட்டேன், அழைக்கப்படும்போது என்ன நிலையில் இருந்தேன் என்பதை உணர்ந்து எனக்கு நான் பெருமை சேர்க்காமல் சகல காரியங்களிலும் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிறதா என்று நான் உணர்ந்து வாழ கிருபை செய்யுங்க அப்பா. நான் பொதுநிலை ஊழியனாக இருக்கின்றேன் ஆண்டவரே. நீர் எவ்வாறு சிலுவையை சுமந்து அவமானங்களையும் அவச்சொற்களையும் வெறுப்புகளையும் கசப்புகளையும் தாங்கி ஆண்டவரின் சித்தம் நிறைவேற ஒப்புக் கொடுத்தீரோ, அதுபோல நானும் உமக்காய் எல்லாவற்றையும் தாங்கி ஓட, எனக்கு தந்த தாளந்துகளை பலுகு பெருகச் செய்து உமது கையிலே தந்து பெரிய காரியங்களுக்கு என்னை அதிகாரியாக்கும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். அன்னையே, பரிசுத்த மாமரியே, அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் எங்களுக்காகவும் பரிந்து பேச வேண்டும் என்று இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்களுக்கு கிடைத்திருக்கிற தாளந்து என்ன தாளந்து என்று நீங்கள் சிந்தியுங்கள். அதை பலுகி பெருகச் செய்து ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்போம். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.